ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் அவங்க பார்த்தா இன்றைக்கி சும்மா அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இந்த குரூப் 4 எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, காம்படேட்டிவ் எக்ஸாமு, இந்த எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிலே ஃபோக்கஸாக படிக்கிறது ஓகே. பட் வராதுன்னு தெரிஞ்சு ஏன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? இப்போது நல்லா படிக்கிற பசங்க சரி ஓகே, அவங்க வாங்கிடுவாங்க. நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் அது ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நம்ம எப்படியாவது ஒரு மார்க்கில் வாங்கிட மாட்டோமா? நம்ம வந்து நம்மளால் நமக்கு வராதுன்னு சொல்லி தெரியும், நம்மளால் முடியாதுன்னு சொல்லி தெரியும், இருந்தாலும் எப்படியாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நம்பிக்கையோடு சொல்லிட்டு படிக்கிறீங்கள, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுல ஈஸியாக நினச்சிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. சாப்பிட்றது தூங்குறத தவிர எந்நேரமும் புத்தகம் கையோடமே தான் இருக்கணும். ஆனால் அப்படி வந்து இருக்கிறாங்கல்ல, நம்ம ஃபேமிலிக்கோசரம் எப்படியாவது நம்ம மாற்றிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு ஸ்கில் ஒன்று டெவலப் பண்ணி வளர்த்துக்குவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறீங்க, படிச்சுட்டே இருக்கீங்க, வயசு 26 27 ஆகுது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு எழுதுறீங்க, கிடச்சிட்டா ஓகே, சந்தோஷம், எல்லாத்துக்கும் சந்தோஷம். சப்போஸ் கிடைக்காம போயிட்டேன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, நம்ம அதையும் பார்க்கணும்ல. அப்போ அந்த நேரத்தில் வந்து இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு ஸ்கில்லு நீங்கள் வளர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து உங்களால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட முடியும். அதனால் படிக்கிறவங்க மல்டி பர்பஸாக படிங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு டைம் டேபிள் பிரித்து இந்த டைம் வந்து படிக்கிறது. இப்போ வந்து ஸ்கில் பேஸ்டு ஏதோ ஒன்று டைப் ரைட்டிங்கோ இல்லை கம்ப்யூட்ரு என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் இந்த டைப் ரைட்டிங்கோ இல்லை கம்ப்யூட்டர் கிளாஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம திறமைக்கு தகுந்த மாதிரி அது வந்து படித்தோம் அப்படின்னா டைம் ஸ்ப்ளிட் பண்ணி அதை கண்டினியூஸாக படித்தா கண்டிப்பாக அது லக்கை வந்து அடிச்சிடலாம். அதான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றுலேயே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்கில்லும் கொஞ்சம் சேர்த்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாருனாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுருந்தாங்கன்னா அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணலினாலும் பரவாயில்ல, தயவுசெஞ்சு டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க. அவங்க வந்து சொந்தக்காரங்க எதாவது சொன்னான்னா அதையும் கேட்டுக்கணும், வீட்டில் அப்பா அம்மா சொன்னால் அதையும் கேட்டுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சொன்னான்னா அதையும் கேட்டுக்கணும், அவனும் படிக்கணும், அவன் நேரம் ஒதுக்கி படிக்கணும். மற்றவங்க ஊர்வாயெல்லாம் என்னென்ன பேசுவான்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்து படித்து அந்த ப்ரெஷரே வந்து பெரிய தாங்க முடியாத ப்ரெஷரு. அதை வந்து தாங்கிட்டு ஒருத்தன் படிக்கிறான்னா அவனுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுமே தவிர டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நானும் படித்தேன். தூத்துக்குடியில் வந்து கின்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஃப்ரீ இன்ஸ்டியூட்டு. சாப்பாடு ரூமு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க, அவங்களே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே போய் படித்தேன். 1 வருஷம் இருந்தேன். 1 வருஷம் இருந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா 100க்கு ஒரு 35 மார்க்கு 40 மார்க் இவ்வளோ தான் வருது, அதிகமாக என்னால் மார்க் எடுக்க முடியல. அப்போ தான் தெரிஞ்சு சரி இது நமக்கான இடம் கிடையாது, மீனை வந்து மறையாற விட்டால் தூத்துரும், மீனை நீந்து தான் விடணும்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதை மனசில் நினச்சிக்கிட்டு நமக்குன்னு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கும் நமக்குள்ளே, அது எப்போயோ ஒரு சூழ்நிலையில் வெளிவரும். அந்த எஸ்கே வந்து ஒரு படத்தில் சொல்லுவானே, எஸ்கே படத்தில் ஒரு மாஸ்டர் ஒன்று சொல்லுவான், ஒரு கோழியால் எவ்வளோ தான் பறக்க முடியும்னா அவ்வளோ தான் பறக்க முடியும். அதே வந்து அந்த கோழி குஞ்சை வந்து பறந்து தூக்கிடுச்சு அப்படின்னா தென்னை மரம் உயரத்துக்கு ஏறி இப்போ அதை வந்து அதை தாக்கும் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற ஸ்கில்ஸும் வந்து இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அது எப்போ வெளியே வரும்னா ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் வெளியே வரும். அப்படி எதுக்காக சொல்ல வந்தேன், அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்கில் இருக்குது. அது வந்து நீங்கள் தான் பார்த்து தேடி நமக்கு என்ன வரும் என்ன வராது, மற்றவனுக்கு எதுவும் வரும் வராதுன்னு தெரிஞ்சிருக்கிறத விட நமக்கு என்ன வரும் வராது, நம்மளால் எது முடியாது, நம்மளால் இதை பண்ண முடியுமா, நம்மளால் இது வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு திங்க் பண்ணி ஒரு வாழ்க்கையை வந்து முன்னேற்ற பாதையில் யோசித்து ஒரு நல்ல வழியாக வந்து ஒரு நல்ல பாதையை வந்து நம்ம தான் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணலான்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு இப்போ ஏஜ் வந்து 23 நடக்குது. டிகிரி முடித்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் 1 இயர் ஒர்க் போனேன், 1 இயர் வந்து படித்தேன். ஒர்க் போன இடத்துலையும் வந்து செட் ஆகலை, படித்த இடத்துலையும் செட் ஆகலை. நமக்கு என்ன வந்து தெரியும்னா நம்மளால்
பேச முடியும், நமக்கு பேச தெரியும். ஆரம்பிச்சிடு, யூடியூப் சேனலில் போடு, தினைக்கு ஒரு வீடியோஸை பார்த்துடலாம். நம்மளால் ஏன் முடியாது அப்படின்னு முயற்சி பண்ணால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே முயற்சி பண்ணுறதுக்கு தான் நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம். பண்ணுவோம், நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். என்றைக்கா ஒரு நாள் வந்து பெரிய அளவுக்கு வரலினாலும் ஒரு சின்ன அளவுக்காக வருவோம். நான் வந்து ஏணியை வந்து வானத்தை நோக்கி கூரையை நோக்கி போடல, வானத்தை நோக்கி போட்டிருக்கேன். கண்டிப்பாக கூரையிலேயாவது ஏறிடுவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்த்துக்கலாம். உங்களோட ஆதரவு மட்டும் கொடுத்துட்டே இருக்கேன். ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் யார் படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். திரும்ப நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ன்ற பட்டனில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனுக்குடன் போடுற வீடியோ வந்து சேர வசதியாக இருக்கும். ஓகே, டாட்டா, பாய் பாய்.